இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் தகப்பனாகிய ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம். முதலாவது பகுதியில் அவர் கிரியைகளினாலே இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது பகுதியாக அவர் விருத்த சேதனத்துக்கு முன்பதாகவே நீதிமானாக காணப்படுகிறார், விசுவாசத்தினாலே நீதிமானாக காணப்படுகிறார். மூன்றாவது பகுதியாக தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அந்த விசுவாசத்தின் மூலமாக சுதந்திரிக்கிறார். இந்த அதிகாரம் முழுவதுமே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், அவர் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசிக்கிறார். இரண்டாவதாக அவர் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை, அப்போ விசுவாசத்துல பலனாக காணப்படுகிறார். மூன்றாவதாக பார்க்கிறோம், விசுவாசத்துல வல்லவராக மாறுகிறார். எப்படியாக என்றால், முதலாக நம்ம பார்க்கிறோம், எதுவுமே அவருக்கு நம்புகிறதுக்கு ஏதும் இல்லை, ஆனால் நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறார். முதலாவது நம்பிக்கை அவருக்குள்ள வருகிறது. இரண்டாவதாக அவர் 100 வயதாக இருக்கும்போது தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருக்கிறார். எதற்காக எண்ணாது இருக்கிறார் என்றால், அவர் விசுவாசத்துல பலனாக காணப்படுகிறார். அதனாலதான் அதை சரீரம் செத்து போனதை கூட அவங்க எண்ணாது இருக்கிறாங்க. மூன்றாவதாக பார்க்கிறோம், விசுவாசத்தால் வல்லவராக மாறுகிறார். எப்படி என்றால், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவராக மாறுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அதை தேவன் அவருக்கு நீதியாக எழுதுகிறார். அப்பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் பெற்றுக்கொள்கிறார். இது அவருக்காக மட்டுமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் எப்படியாக காணப்படுகிறது, எல்லாமே இல்லாமல் சூழ்நிலையில் நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம், மரித்து போன சூழ்நிலையில எப்படி விசுவாசிக்கிறோம், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில நம்முடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது, எப்படியாக ஆபிரகாம் விசுவாசமாக நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்து விசுவாசித்தாரோ, விசுவாசத்துல பலனாக காணப்பட்டாரோ, விசுவாசத்துல வல்லவராக மாறினாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம படிப்படியாக விசுவாசத்துல வளரும் போது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த வாக்கு தத்தங்களையும் நாமும் சுதந்திரிப்போம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக மாறுவோம். இந்த வசனத்தின்படியாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.